நல்ல முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு 65 தாங்க செய்ய போகிறோம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 65 செஞ்சு பாருங்க. இப்போ உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு 60% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் 60% குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துக்கணும். 1/2 லெமன் சாறு பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனலுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு உருளைக்கிழங்கு 65 ரெடி. இந்த உருளைக்கிழங்கு 65 நீங்களும் செஞ்சு பாருங்கள்.